வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் அமர்வு ஒரு முக்கிய பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் தன்னிச்சையாக மதுரை மாவட்டம் மேலூரில் தீண்டப்படாத பட்டியல் இன மக்கள் பிணங்களை சுடுகாட்டுக்கு கூட கொண்டு செல்ல முடியாமல் பாதை இல்லாமல் தவிப்பதை பத்திரிகையில் படித்து அந்த வழக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த காலத்திலும் சாதிய வேற்றுமைகள் இருப்பதற்காக வெட்கி தலைகுனிகிறோம் என்று கூறியுள்ள நீதிபதிகள், தமிழ்நாடு முழுதும் எத்தனை தீண்டப்படாத மக்களுக்கான சேரிகள் இருக்கின்றன, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்களை ஜனவரி 20 நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்னமும் கிராமங்கள் ஊர் வேறு சேரி வேறு என்று பிரிந்துதான் இருக்கிறது. இந்துக்களுடைய ஒற்றுமை, இந்து தர்மம், தமிழ்கடவுள் என்றெல்லாம் இந்த நாட்டில் அரசியல் பேசப்படுகிறது, வேலி யாத்திரை நடத்தப்படுகிறது. அரசியல் கட்சிகள் பல்வேறு அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்து தேர்தலில் களமிறங்கிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் சாதிய ஒடுக்குமுறை பற்றியோ இந்து தர்மம் கட்டமைத்த சாதிய அமைப்பு பற்றியோ எந்த அரசியல் கட்சிகளும் எந்த இந்துத்துவ கட்சிகளும் வாய் திறக்க மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்களை பிறவியின் அடிப்படையில் பேதப்படுத்துகிற இந்த கொடுமை உலகத்தில் இந்த நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை. இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு ஊரும் சேரியும் பிரிந்திருக்கப் போகிறது என்ற கேள்வியை கேட்பதற்கும் இங்கே எவரும் தயாராக இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற கிளை இந்த அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில் இப்படி ஒரு சமூகத்தின் அடிப்படையான பிரச்சனையை கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதற்காக நாம் நீதிமன்றத்தை பாராட்ட வேண்டும். சாதிய ஆதிக்கவாதிகள் தங்களுடைய வீதிகளின் வழியாக தீண்டப்படாத மக்களுடைய பிணங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது என்று தடை போட்டு வைத்திருப்பது மிக மிக கொடுமையானது. இத்தகைய சாதி வெறியர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பாய்ந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் எப்போது வரப்போகிறது? சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.